இசைப்பிரியா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு வீர பெண்மணியோட இயற்பெயர் சோபனா. அவங்களுக்கு இசைன்னா அவ்வளோ பிடிக்குமா. ஸோ அந்த இசை பிடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஸ்ரீலங்காவில் அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அவங்கள இசைப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைச்சாங்களாம். ஸோ அது பின்னாடி இருக்கிற அந்த வரலாறு அது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அங்கங்கே நியூஸில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸில் பார்க்கும்போது அவங்களோட இறப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவங்களோட பர்த்டே. ஸோ அவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று டெடிகேட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று தோணுச்சு. ஸோ டெடிகேட் பண்ணலாமா? விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமரை காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா, முகத்தில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோ. ஓ விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமரை காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. ஸோ இசைப்பிரியா அவங்களுக்கு இசைனா அவ்வளோ பிடிக்குமாம்மா. அந்த இசையவே அவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியல, அவங்க அதோடு இருந்திருந்தாங்க, இதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நான் ரொம்ப வீக் ஹார்ட் பர்சனுங்க. ஸோ ஒரு வீர பெண்மணிக்கு இப்படி ஒரு துர்மரணம் அப்படின்றது ஒன்று ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற வரலாறுலாம் தெரியாதுங்க. எனக்கு ஸ்ரீலங்காவில் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அதோட ஒரு சில ஒரு பகுதி தான் தெரியும், முழு பகுதி தெரியாது. ஒரு பகுதிக்கே என்னால் தாங்க முடியல. ஸோ இன்னும் முழுசாக தெரிஞ்சுது அப்படின்னா நான் அங்கே போய் அந்த மண்ணிலே போய் விழுந்து தொட்டு கும்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுவேன். இல்லை வேணாம். ஸோ இது அவங்களுக்கு ஒரு டெபியூட் கொடுக்குற மாதிரி. ஸோ டெடிகேட் பண்ணிட்டேன். இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இசைப்பிரியாக்காக ஒரு லைக் போட்டுருங்க.